வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் மாஃபிங்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்களா பசங்க, அபியூஸ் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுறாங்கல்ல. ஸோ அவனுங்களை பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரிங்களா? கதை கேட்க ரெடியாடா புண்ட. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்ச டேஸ்க்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல சமந்தாவோட ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டோரி வந்து அவங்க ஏதோ அவங்களோட பிரைவேட் போட்டோ வந்து லீக் ஆயிடுச்சு. அது என்ன இஷ்யூன்னு தெரியல. அவங்க வந்து ஸ்பா போயிருக்காங்க போல, மசாஜ் சென்டருக்கு. அது செமினியூலா இருக்கு போல ஸ்னாப். அந்த ஸ்னாப்பை வந்து சேவ் பண்ண ஸ்டோரி போட்டாங்க போல. ஓ மை காட், தெரியாம தப்பா போட்டாங்க. போட்டோ அடுத்த செகண்டே டெலீட் பண்ணிட்டாங்க. அது அப்பயே முடிஞ்சு போல. ஆனா அதுக்குள்ள நம்ம பசங்க எல்லாம், மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆன்லைன்ல. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அது வந்தவொன்னா அந்த டே ஃபுல்லா, மறுநாள் ஃபுல்லாவே அதை பத்தி தான் சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரே டாக்கா இருந்துச்சு. எதுக்கு அப்படி பண்றானுங்கன்னு தெரியல. அப்படி பண்றப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதான் அந்த சமந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்க மாட்டானுங்க. சில பசங்கலாம் ப்ரோ நான் இன்னும் பார்க்கல ப்ரோ அப்படின்னு சொல்றானுங்க. பார்த்து இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அந்த போட்டோ பார்த்து இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. நான் பார்க்கல ப்ரோ, டிஎம் பண்ணு ப்ரோ கேட்டுக்கிறானுங்க, கதர்னுக்குறானுங்க. ஒத்த வெளியே போடா பூலு இருக்கு கூதியா. நான் பார்த்துட்டேன். பொறுக்கிடா நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. இல்ல பார்த்துட்டேன், அதை பார்த்ததுனால வந்து பேசுறேன். சரிங்களா? அவ்வளவு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சேம் மறுநாள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது அவங்க போட்டோ இல்ல, வேற யார் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் போட்டோ, அது வேற ஏதோ லேடி போல, அவங்களோட ஃபுல் போட்டோ, ஆக்சுவல் போட்டோவை போட்டு தெரியாம இது ஃபேக்கா நாங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இந்த நியூஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீம் பேஜ்ல போட்டிருக்கானுங்க. என்னன்னு சொல்லிட்டு ஸ்டே ஸ்ட்ராங்னு போட்டு சமந்தா அவங்க ஐடியா மென்ஷன் பண்ணிருக்கானுங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். பண்றதெல்லாம் பண்ணிட்டானுங்க. பண்ணிட்டு மறுநாள் வந்து அது ஃபேக்குன்னு தெரிஞ்ச உடனே இவனுங்களே தான் ஸ்ப்ரெட் பண்ணது. திரும்ப இவனுங்களே வந்து ஸ்டே ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. குச்சமே இல்ல. ஒரு மீம் பேஜை ஃபாலோ பண்றோம்னா அது ஏதாவது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், அவன் சொல்ற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது ஃபேக் இல்லாம கரெக்டா இருக்கும், உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போ முக்காவாசி மீம் பேஜ்ல என்னென்னவோ பண்றாங்க. இதே மாதிரிதான் நம்ம த்ரிஷா அவங்க வந்து ஒரு பொலிட்டிஷியன் வந்து தப்பா பேசிட்டாரு, ஒரு நைட்டுக்கு 25 lakhs சொல்லிட்டு சம்திங் சொல்லிட்டாரு. தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அது பழைய இன்டர்வியூ போல ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டானுங்க. அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டு எல்லா மீன் பேஜிலும் என் செல்லத்தோட விலை வெறும் 25 lakhs அப்படின்னு சொல்லிட்டு மீன் போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்க. அப்புறமாட்டுக்கு இந்த இஷ்யூ வந்து அவங்க காதுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறமாட்டுக்கு போலீஸ்லாம் ஆக்ஷன் எடுத்து அந்த பொலிட்டிஷியன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் ஒரு சாரி வீடியோ ஒன்று மேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. தெரியாம நான் பேசிட்டேன், என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரிஷா கிட்ட அவங்க வந்து சாரி கேட்டாங்க. அப்பயும் இதைதான் பண்ணானுங்க இவனுங்க. அவங்க ஐடியா மென்ஷன் பண்ணி இவனுங்க ஸ்டே ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பண்றதெல்லாம் பண்ணிடுறானுங்க. அவனுங்க தான் அப்புறமாட்டுக்கு ஸ்ட்ராங்கா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அவங்க வீக் ஆக ரீசனே இவனுங்க தான், அது தெரிய மாட்டுது. முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்காங்க. C2C மீன் போட்டுறானுங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி போடுவானுங்கல்ல. எவனாவது ரேண்டமா அவன் லைஃப்ல நடந்திருக்கும், அதை வந்து அவன் ரைட்டா போட்டிருப்பான். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவன் லைஃப்ல நடந்த மாதிரி எல்லா மீம் பேஜ்லும் போட்டுருவானுங்க. ஒரு மீம் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம், ஸ்க்ரோல் பண்ணினே இருப்போம், ஒரு 2 தான் டச் பண்ணி மேலே தள்ளி இருப்போம். அதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மீம் வேற ஒரு பேஜ்ல இருக்கும். இந்த மாதிரி போட்டோ வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அதை என்ன பண்ணணும், அதை ஸ்ப்ரெட் பண்ணாம, செலிபிரிட்டியா இருக்காங்க அது ப்ராப்ளம் இல்லை மீன் அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும், அதனால அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண நிறைய பீப்புள் வருவாங்க. அதுவே இப்போ நம்ம ஏரியா பொண்ணு, நம்ம ஊர்ல இல்ல பக்கத்து ஊர்ல அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க ஃபேஸ் மாஃபிங் பண்ணி ஏதாவது ஒரு அபியூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும், அவங்க வந்து அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, திங்க் பண்ணி பார்த்தாலே பயமா இருக்கு. பொண்ணுங்களுக்குன்னு இல்ல, பசங்களுக்கு கூட சொல்றேன். பசங்களை யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நீ பார்த்த பசங்களுக்கும் அது நடக்குது. எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் நடந்துச்சு. ஆன்லைன் ஆப்ல வந்து ஏதோ ஒரு லோன் எடுத்துட்டாரு, அவர் சரியா பே பண்ணல போல. உடனே அவனுங்க என்ன பண்ணானுங்க, ஏதோ இந்திக்காரங்களா தெரியல, அவரோட போட்டோவை எடுத்து அந்த மாதிரி ஏதோ ஒரு செக்ஷுவலா மாஃபிங் பண்ணி இவர் போனுக்கே அனுப்பிச்சுட்டானுங்க. அப்புறமாட்டுக்கு அந்த ஸ்னாப் வந்து அவர் கான்டாக்ட்ல இருக்க எல்லா பீப்புளுக்கும் அனுப்பிச்சு விட்டாங்க. இவரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவர் கான்டாக்ட்ல இருக்க எல்லா நம்பருக்கும் அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லாரும் ஃபோன் பண்ணி இவரை கேட்கறாங்க, என்ன இல விடாது, அவ்வளோ டேஞ்சரா இருக்குது அது ஃபேஸ் மாஃபிங் பண்ண. அவர் வந்து போனே மாத்திட்டாரு. இப்போ ராஷ்மிகா மந்தனா இருக்காங்கல்ல, அவங்களோட டீப் ஃபேக் வீடியோ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல பெரிய நியூஸா போச்சு. ஆயிட்டு இருக்கும், அது ஒரு 6 month 8 month ஆயிட்டு இருக்கும், போன இயர் நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில.
ஒரு ரைட் அப்லாம் போட்டாங்க. இதுவே நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி வீடியோ லீக் ஆன உடனே போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. அந்த பர்சனை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. ஸோ 5 lakh என்னமோ ஃபைன் போட்டாங்க, 3 years என்னமோ போட்டாங்க ஜெயில. இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அனிமே மூவி ரிலீஸ் ஆச்சு. அது பாக்குறப்ப கூட சிரிப்பா தான் இருந்துச்சு. அவங்க பண்ணது ஃபர்ஸ்ட் ஓகே கரெக்ட் தான், அவன் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், அவங்கள அபியூஸ் பண்றான், கரெக்டா ஆக்ஷன் எடுத்து அவங்க என்ன பண்ணும்போது பண்ணாங்க. ஆனா ஆஃப்டர் அவங்க மூவில ஆக்ட் பண்ணாங்க, ரொம்ப மங்களகரமா இருந்துச்சு மூவி. எல்லாரும் பார்த்திருப்பீங்க அனிமல் மூவி. அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, அவங்க பெர்மிஷன் இல்லாம பண்ணாத அபியூஸ் அவங்களே பண்ணா லீகல் தான் போல. ஆமா, ஒரு மீன் பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாரும், மேபி நீங்க பாக்கலாம் கூட சொல்றேன் கேளுங்க. ஒரு கப்பல் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல வந்து ரொம்ப பிரைவசி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. திடீர்னு வந்து போலீஸ் வந்துடும், போலீஸ் ரைடுக்கு வரும், வந்துட்டு அவங்களை பிடிச்சிரும், யுவர் அண்டர் அரெஸ்ட் சொல்லும். அவங்கள பார்த்த உடனே அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்பான் அவங்கள, அவங்க பண்ற விஷயத்த. ஸோ உடனே போலீஸ் சொல்லும், ஓ நீங்க மூவி ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இட்ஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஃபாரின் பத்தி நான் சொல்லல, நம்ம இந்தியாவிலே சொல்றேன், உள்ளு ஆப்லாம் இருக்கு, உள்ளு வெப் சீரிஸ் நிறைய இருக்குதுல்ல, அதெல்லாம் லீகல் தான். அதுல பாத்தீங்கன்னா இன்சைட் செக்ஷன் சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதாவது சம்மந்தமே இல்லாம ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப மாறி மாறி இவங்க தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அவனுங்க வந்து அது ஆப்போசிட்டா ரொம்ப ஒஸ்டான ஒரு கேட்டகிரியில பண்ணிட்டு இருப்பானுங்க. ரிலேஷன்ஷிப்பே வந்து குழப்பி போட்டிருப்பானுங்க. அதெல்லாம் பாக்குறப்ப என்ன தோணும், பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பான் வெப்சைட் எல்லாம் பிளாக் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க, ஆனா ஸ்டில் இப்போ வரைக்கும் அவனும் பான் பார்க்காம இருக்கானுங்க, VPN யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. பாக்குறது தப்பு இல்ல, பார்த்துட்டு போய் பண்றது தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்சாதான் அதை ஸ்டாப் பண்ணுவான். அவன் தப்புனே தெரியாத வரைக்கும் அவன் ஸ்டாப்பே பண்ண மாட்டான். உங்களுக்கு தெரிஞ்ச அவனா இந்த மாதிரி எதனா பண்ணிட்டு இருந்தானா, வாட்ஸ்அப் குரூப், FB குரூப், இன்ஸ்டால, ட்விட்டர்ல அந்த மாதிரி எதனா குரூப் ஃபாலோ பண்ணியிருந்தானா அவன்கிட்ட சொல்லுங்க, மச்சான் இதெல்லாம் தப்புடான்னு சொல்லிட்டு, சரியா? இல்லைன்னா அந்த குரூப்ல இருந்து அவனே நீங்களே லெஃப்ட் ஆகி விட்டுருங்க. ஸோ நம்ம ஃபேமிலி போட்டோவும் நம்ம டிபில வைக்க, ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் பயப்படுறோம். நான் சத்தியமா நான் பயப்படுறேன். ஏன்னா ஏன் எப்படி என்ன மைண்ட் செட்ல இருப்பானே தெரியாது, அவன் என்ன மைண்ட் செட்ல இந்த போட்டோ பார்ப்பான்னு தெரியாது. இதெல்லாம் சந்தேகம்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க, அது சந்தேகம்லாம் இல்லை சரிங்களா. எனக்கு பயம், எனக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நீ வைக்கவே கூடாது அப்படிலாம் இல்லை, வைக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, பிரைவேட்ல ஸ்டேட்டஸ் போடுறதா கூட நமக்கு வேணுன்றவங்க பாக்குற மாதிரி. அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த விஷயம், அந்த ஒரு ஆப் யூஸ் பண்றோம்னா அந்த ஆப் ஃபுல்லா தெரிஞ்சுக்க, அது இப்படிதான் யூஸ் பண்ணணும், ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சா யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்றது பெட்டர். யோசிச்சு பாருங்களேன், இன்டர்நெட்ல வந்து கோடி கணக்கில் இருக்குது அந்த மாதிரி போட்டோஸ். ராஷ்மிகா அவங்களோட ஸ்னாப் பண்ண ஒண்ணு பெருசா ரியாக்ட் பண்றாங்க எல்லாரும். இதுக்கு வந்து அமிதாப் பச்சன்ல இருந்து எல்லாருமே கூட நின்றாங்க சப்போர்ட்டா. அப்ப ஒண்ணுமே இல்லாத பொண்ணு, நார்மலா இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுவா? அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. சரி ஓகே, பார்ப்போம், இது எப்ப மாறும்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.